சமாதானத்தின் கர்த்தர் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பாராக. எல்லா நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யுங்க அந்த வார்த்தையின்படி தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். இது தாவீதின் சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 141. அவர் பிராக்டிக்கலாக தன் வாழ்வில் ஆண்டவரை எல்லா நிலையிலும் கூப்பிடுறப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப சங்கீதம் 141, சங்கீதம் 142, சங்கீதம் 143 படி எல்லா நிலையிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். ஒரு ஏழை விவசாயி, ரொம்ப ஒரு பெரிய சின்ன குடும்பம், ஒரு உட்கிராமம், ரொம்ப ஒரு உட்கிராமம், போக்குவரத்து வசதி இல்லாத ஊர். கல்கட்டா போனீங்கன்னா கல்கட்டாவிலேருந்து 85 கிலோமீட்டர் ஒரு கிராமம் சர்ச்சை திறப்பதற்காக போயிருந்தோம். NMSIயிலேருந்து 85 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ட்ராவல். கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 1 மணி நேரம் போனோம். 5 கிலோமீட்டர் 1 ஹவர். எந்தவித அடிப்படை வசதி இல்லாத உட்கிராமம். இதேமாதிரி இந்தியாவில் அநேக கிராமங்கள், ஒடிசாவில் IMSயில் இருக்கிற ஒரு சர்ச்சை டெடிகேஷன் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். 18 கிலோமீட்டர் 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். 18 கிலோமீட்டர் வேனில் 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப உட்கிராமம். இதே மாதிரி ஒரு உட்கிராமம், ஏழை விவசாயி, ஓலை வீடு, மேலே ஓலை, கீழே மண் சுவர், மூங்கில், இதுக்குள்ளே கிச்சு கிஞ்சின்னு ஒரே சவுண்டு, சத்தம். என்ன சத்தன்னு பார்த்தா சுண்டலி, மூக்கு சுண்டலி அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப தொல்லை. அது ஓடுறதெல்லாம் இந்த வித்து போன ஓலைகள், பனை ஓலை. தென்னை ஓலை 1.5 வருஷம் 2 வருஷத்தில் போய்டும். பனை ஓலை கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 வருஷம் வரும். அதெல்லாம் உளுத்து கொட்டுது. இது ஓட ஓட அதில் உளுத்து அங்கங்கே இதில் கொட்டுது. வைக்கிற பொருட்கள்லாம் காணாமல் போயிடுது. அப்போ இந்த ஏழை விவசாயி ரொம்ப தொல்லையாக இருக்குது இந்த எலியோடன்னு நினச்சிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தவர். மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட்டில் அந்த எலி மருந்து ஒன்று வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போயிட்டு மனைவிட்ட, இந்த எலி ரொம்ப தொல்லையாக இருக்குது, இந்த எலி மருந்து வச்சு இந்த எலியை நீ முடிச்சிரு, இந்த எலி ரொம்ப தொல்லையாக இருக்குது, சாகடிச்சிருன்னு மருந்து கொடுத்தாரு. அந்த அம்மாவும் சரின்னுச்சு. அந்த எலி இதை உத்து கவனித்தது. அந்த மூஞ்செலி உத்து கவனித்தது. எனக்கு மருந்தான அந்த எலி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அது அழுதுச்சு. அழுது என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சேவல், அந்த ஓனர், அந்த விவசாயி, அந்த வீட்டுக்காரர் ஒரு சேவல் வளர்த்தார். அந்த சேவல்கிட்ட போய், சேவலாரே உங்கள் எஜமான் பண்ணுறதை பார்த்தியா? என்னைய சாகடிக்கிறதுக்கு இந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன், இது எப்படி நியாயம் என்று கேட்டுச்சு. சேவல் சொல்லிச்சு, அது உன் பாடு, என் எஜமான் பாடு, நீ எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நல்ல உணவு என் எஜமான் கொடுக்குறாரு என்ன சொல்லிச்சு. அந்த சேவல் காதலை போட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு ஆடு, ஒரு வெள்ளாடு, நல்ல ஒரு 10-12 கிலோ இருக்கிற குழுன்னு இருக்கிற ஒரு ஆடு. அந்த ஆடு அந்த விவசாயி வளர்த்தார். அந்த ஆடும் அந்த விவசாயி விடுது. பார்த்தியா, உன் எஜமான் உனக்கு எவ்வளோ அழகாக புல் வெட்டியாந்து போடுறாரு, கொலைகள் எடுத்தாந்து போடுறாரு, உனக்கு எவ்வளோ அழகாக தண்ணி வைக்கிறார், உன்னை தடை விடுறாரு. ஆனால் பாரு, என்னை சாகடிப்பதற்காக ஒரு மருந்து வந்தாங்க அந்த வச்சுருக்காரு, இது எப்படிப்பட்ட நியாயம் என்று கேட்டுச்சு. அந்த ஆடு சொல்லிச்சு, அது எனக்கு என்ன தெரியும், அந்த ஆள் அப்படி தான் விடு, பரவாயில்ல நீ போன்னு சொல்லிடுச்சு. அங்கேயும் விடுதலை இல்லை. கொஞ்சம் தூரம் திரும்ப அந்த தோட்டத்தில் திரும்ப கடந்து வச்சு, இங்கே ஒரு நல்ல இளம் கண்ணுக்குட்டி, துடித்து விளையாடுற ஒரு கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் சொல்லிச்சு. அதுவும் அந்த ஓனருடைய, அந்த விவசாயியுடைய கண்ணுக்குட்டி. அது சொல்லிச்சு, எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதுன்றுச்சு. இப்போ யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த எலி தன் கண்களை வானத்துக்கு நேர கண்டுத்துச்சு. சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வார்த்தையின்படி சங்கீதம் 120, எனக்கு நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தன்னை உருவாக்கின கடவுளை நோக்கி அழைத்துச்சு. அதுதான் சங்கீதம் 141. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன்,
என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் என்று சொல்றார். நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன்பா, கூப்பிடுப்போம், நீங்க லிசன் பண்ணி அதுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நீங்க என் சத்தத்தை கேளுங்க. ஏன்னா என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணிச்சு. எதுக்குன்னா அந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பூமியின் மேல் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிழைக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாளவாய் நேராய் சிதறடிக்கப்படுகிறது. மரத்தை எப்படி வெட்டி பிளக்கிறாங்களோ அதே மாதிரி நம்முடைய எதிரிகள் நம்மை நோகடிக்கிறாங்க, நமக்கு விரோதமான மக்கள் நம்மை சாகடிக்கிறாங்க, நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அந்த தொல்லை கொடுக்குறப்போ நாம் என்ன நோக்கி, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்மை உருவாக்கின தகப்பனை நோக்கி இந்த 2025ஆம் ஆண்டில் 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்தில் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும் என் தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ, தாவீது தன்னுடைய ஆடுகளுக்கு விரோதமாய் சிங்கம் வர்றப்போ அதை எதிர்த்து வாயை பிச்சு போட்டார். அவருக்கு ஒரே சிங்கம் என்பது பயங்கர வெயிட்டு, ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் அடிச்சிடும். அந்த அடி தான், அதை மனுஷனால் போராட முடியாது. ஆனால் அவர் ஆண்டுடைய கிருபை, ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த், பிசாசை அடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. கோலியாத்து வந்த பொழுது கோலியாத்து சொல்கிறார், நீ பட்டயத்தோடு மீட்டி எடுத்து வருகிறாய், நானோ கிறிஸ்துவின் நாமம், என் தேவனாய கர்த்தரின் நாமத்தினால் வருகிறேன். அவன் நம்பிக்கை இயேசுவின் நாமம், the name of the Jesus, இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினால்தான் அவருக்கு விரோதமாய் எத்தனை சக்திகள் வந்தாலும் அந்த சக்திகள் மத்தியில் அவர் எதிர்க்க. அந்த உலகம் எதுக்கு ஒரு கட்டையை எப்படி பிளக்கிறாங்களோ, எப்படி உடைக்கிறாங்களோ, அதே மாதிரி எங்களை பிளக்கிறாங்க, எங்களை உடைச்சி போடுறாங்க. அந்த உடைச்சி போடுற அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன், நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன். அந்த சுண்டலி ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா வாங்கி அந்த ஓலை வீட்டை அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் போங்க, ஓலை வீடு எப்படி இருக்கும், அந்த மூங்கில் எப்படி இருக்கும், அந்த அழுக்கு எப்படி இருக்கும், அந்த கறி, அந்த அடுப்பங்கரை, அந்த நூல் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள், அதில் அப்படி சொருவி வச்சிருந்தது. அந்த சட்டி அடுப்புக்கு நேரே, பால் சட்டிக்கு நேரே வச்சிருந்தது. அது ஸ்லிப்பாகி அவர் வாங்கிட்டு வந்த பொட்டிலும் ஓப்பன் ஆகி பாலில் கொட்டிட்டு, எலி மருந்து பாலில் கொட்டினது தெரியாது. இந்த அம்மா எடுத்து குடிச்சது, எலி மருந்து, பாய்சன், டயரி ஆச்சு, வாந்தி ஆச்சு, மரணப்படுக்கை. கிராமம்ங்கிறதெல்லாம் அவர் அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு கை வைத்தியர், நாட்டு வைத்தியத்தை கொண்டு போனார். அவர் நாடி பார்த்தார், ரொம்ப சூப்பர் வைத்தியர். நாடியை பார்த்துட்டு மருந்து எப்படியோ பட்டிருக்கு, சாப்பிட்ருக்காங்க, இதுக்கு சரி பண்ணலான்னு சில பச்சளைகள் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு முதல்ல ஒரு சூப்பு கொடுக்கணும், கோழி சூப்பு, சேவல் சூப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது, இந்த மருந்தை முறிச்சிருன்னார். அந்த ஏழை விவசாயி வீட்டுக்கு போனார், வளர்த்த சேவலை பிடிச்சார், போட்டுட்டார். சூப்பு இப்போ இந்த அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. சூப்பு கொடுத்தோன்னா வியாதி சரியாயிட்டு. வியாதி சரியானாலும் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க அந்த அம்மா, ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, டாக்டர் என்னார். அப்போ அவன் சொன்னார், கால் பாயா கொடு, மார்க்கண்டம் கொடு, எலும்பு சூப்பு கொடு, சரியாயிருந்தார். மார்க்கண்டம், எலும்பு சூப்பு, எல்லாம் கால் எல்லாம் கொடு, இந்த சத்து ஏறிடுனார். ஏழை விவசாயி கடையில் வாங்க காசு இல்லை, வீட்டுக்கு வந்தார், வளர்த்த ஆட்டை போட்டு அவருக்கு அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்போ திடகாத்திரம் ஆயிடுச்சு, அந்த அம்மா ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆக்டிவான அம்மாவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சி ஜெபக்கூட்டம் வீட்டில் வச்சாங்க. ஜெபக்கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு நல்ல பிரியாணி கொடுக்கணும்னு நினச்சி லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரனுக்கு பண்ண அதே மாட்டை அடித்து பலியிட்டாங்களே, அதே மாதிரி ஒரு மாட்டை அடித்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணி போட்டாச்சு. இதுதான் வாழ்க்கை. நம்ம வசதியாக வாழ்கிறோன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை.
எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதான் 141:8 சொல்றார், என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவரை மட்டும் நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கிறது என்றால், உண்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதீங்க. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை நீங்க வெறுமையா விடாதீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு 142:5-6 உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்கப்பா. நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க இன்னும் கேட்கிறப்போ, நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்பவுமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எப்பவுமே ஆண்டவரை மட்டும் நோக்கி நம்முடைய கண்களை இணையெடுத்து, ஏதாவது எனக்கொத்தான் அந்த பர்வதங்களை நோக்கி, ஒத்தாசோர் மலையை நோக்கி நம்முடைய கண்களை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். என்னுடைய வாக்கு தத்தமே ஆதியாகமம் 15:1 நான் உனக்கு மகா பலமும் மகா கேடகம் என்று சொல்கிறார். ஜோசுவா 1:5, எபிரேயர் 13:5 சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசேயாட்ட சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது. தாவீது சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41 சொல்றார், நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாத, திகையாதே, நான் உன் தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிடுவதில்லை. ஏசாயா 41:13 சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல, ஐ ஹெல்பர், நான் உனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். அந்த உதவி செய்யும் ஆண்டவற்றை இந்த ஜெபத்தை, நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லிட்டேன்னா அப்புறம் கவலைப்படக்கூடாது. சங்கீதம் 1 சாமுவேல் இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அந்த அம்மா கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் 1 சாமுவேல் 1:11 என் சிறுமையை பாருங்க, என் கஷ்டத்தை பாருங்க. லூக்கா 7 அந்த ஏழை தாய், அந்த பாவியான ஒரு பெண் தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு தன் தலைமுடியினால் துடைத்து பரிமள தைலம் ஊத்துனாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. இன்னைக்கும் அதே உயிருள்ள ஆண்டவர், இன்னைக்கும் அதே ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப, நான் அந்த வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மாவை சொன்னேன், ஒரு 85 கிலோமீட்டரில் சர்ச்சு சொன்னேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் போயிருந்தேன். ஒரு சகோதரி சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஒரு இனோவா கார் தான், அந்த கார் போகாத ரோடில் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். சதுப்பு நில காடுகள், சுந்தர்பன்ஸ்ன்னு பெயர் அந்த இடத்துக்கு. சதுப்பு நில காடுகள். எப்போ யூபிலியாத்தோட தண்ணி உள்ளே வரும், எப்போ தண்ணி வெளியே போகுன்னே சொல்ல முடியாது. எப்போவுமே ஈரமாக இருக்கும். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிச்சி சாப்பிடுவதான். ஒரு குடிசை இருக்கும், குடிசை சுற்றி 10 குளம். அந்த குளத்தில் தண்ணி திடீர்னு ஆற்று தண்ணி உள்ளே வர்றப்போ மீன் வந்துடும், திரும்ப தண்ணி வெளியே போயிடும். எப்போவுமே ஈரமாக சதுப்பு நில காடுகள் அதுக்கு பெயர். அந்த சதுப்பு நில காட்டில் தண்ணி காலையில் ஹையாக வரும், மாலையில் குறைஞ்சிரும், திடீர்னு அடுத்த நாள் சாயங்காலம் ரொம்ப அதிகமாக தண்ணி வரும். அந்த வெயிலில் பொறுத்து, ஹீட்டரை பொறுத்து இமயமலையிலேருந்து கரைஞ்சி வர தண்ணி, ஐஸ் கட்டி கரைஞ்சி வர தண்ணி தான். அந்த ஐஸ் கட்டி மூலம்தான் வர்ற தண்ணி. அது மழையினால வர தண்ணியில் யூபிலி ஆறு அப்படிப்பட்ட ஆற்று பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போனால். நாங்கள் போனதுலேருந்தே அந்த அம்மா 2 கைகளையும் இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தது. அந்த அம்மாவுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. நான் யாருன்னு கேட்டேன். இவங்க தான் அந்த சர்ச்சுக்கு இடம் கொடுத்தவங்கன்னு சொன்னாங்க. இவங்க தான் அந்த சர்ச்சுக்கு கொடுத்தவங்கன்னு சொன்னாங்க. என்எம்எஸ்ஐக்கு 5 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 லட்சத்தில் அந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஐஎம்எஸ்லேருந்து, நாகர்கோயிலேருந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு பணத்தை. அந்த அம்மா ஒரு 50,000 இடத்த கொடுத்தாலும் ஒரு 50,000 ரூபா சர்ச்சு கிட்டேயும் கொடுத்துருக்கு. அந்த அம்மா அழுதுகிட்டே கையை இப்படி கும்பிட்ட கையை எடுக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு சாட்சி சொல்லுங்களேன் என்ன. அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு, என் உடம்பில்
ஒரு தீராத வியாதி. இங்கிருந்து மருத்துவமனைக்கு போக 85 கிலோமீட்டர் போக ஒரு நாள் ட்ராவல். அங்கே டாக்டரை பார்க்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க ஒரு நாள், அடுத்த நாள் தான் இங்கே வர முடியும். 3 நாட்கள் ஆகும். ஆனாலும் என் வியாதி சரியாகலை. இந்த மிஷினரி வந்தாங்க. இந்த மிஷினரி வந்து ஜெபிச்சாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகத்தை தந்தார். சுகத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதே இது நேரத்தில் என் பகுதியில் இதே மாதிரி அரிப்பு, கஷ்டம், வேதனை, துன்பத்திற்க மக்களுக்கு உதவி செய்யுங்கிற நோக்கத்தோடு அவரை தொழுது கொள்வதற்கு ஒரு இடத்தை கொடுத்தேன்னு சொல்லி, அந்த இடத்தை நான் இந்த இடத்தை கொடுத்தது நோக்கம் என்னை போல் அவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தேன்னு அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. இதுதான் சங்கீதம் 141. என் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு செவி கொடுங்கன்னு சொல்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா அவருக்கு சொல்ற, உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் போயிடுவாங்கன்னு உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்றார். உன் மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். இந்த 1ஆம் தேதி அதிகாலையில நீங்க எந்த பிரச்சனை, எந்த வேதனை, எந்த கண்ணீரான வாழ்வுல வந்தாலும், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, என் துக்கங்களை நான் லிஸ்ட் பண்ணிட்டேன், என்னுடைய தேவைகளை லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா, நீங்க கவனிச்சிட்டீங்க, எனக்கு விடுதலை கிடைச்ச நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை தரும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நாம் ஆண்டவரை நோக்கி தகப்பன எனக்கு விடுதலை கொடுங்க நோக்கி பார்ப்போமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. என்ன தேவைகள், என்ன கண்ணீர், என்ன பிரச்சனையா இருந்தாலும்ப்பா, முழுமையான விடுதலை. நீ வானத்தை பூமியும் படைத்த தகப்பன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொன்ன தகப்பன், என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் அவைகளை தருவேன் என்று சொன்ன தகப்பன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறேன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பன் அல்லவா. இதுவரை நீங்கள் ஒன்று என் நாமத்தினால கேட்கல, நிறைவாய் பெற்று கொள்ளத்தக்கதா கேளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பன் அல்லவா. அந்த வாக்குத்தத்த தகப்பன என் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கிறதுப்பா. ஒரு விசை கூட எனக்கு இந்த விடுதலை. அடுத்த நவம்பர் 1ஆம் தேதி நான் அந்த சாட்சி சொல்லணும். ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், ஆண்டவர் எனக்கு வாழ்வு தந்தார் ஒரு சாட்சி சொல்ல எனக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிற தயவுக்கா கூட நன்றி. உங்களுடைய பிரசனை என்னோடு வரட்டும், உங்களுடைய கிருபை என்னோடு வரட்டும், உங்களுடைய வழிநடத்தல் என்னோடு வரட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். கடந்த 9 மாதங்களையும் கரம் பிடித்து நடத்தி நான் உன்னை பாதுகாப்பேன், வழிநடத்துவேன் சொன்ன தெய்வம் 10வது மாதத்தை காண கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் அவர் தந்திருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் முழு மனதோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை வந்திருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் சமூகத்தில் கண்ணீர் எடுப்பதை அறிந்திருக்கிறார். உங்கள் பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அடைந்த நாள் கொடுத்த பெரிய கிருபைக்காக அவர் நன்றி செலுத்தலாமா? Say
நல்ல தகப்பனே, கால வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. ரத்தத்தையும் சரியையும் உட்கொள்கிறோம் சாமி. உண்மை போல வாழ கிருபை தாங்கப்பா. இங்கிருந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க கிருபை தாங்கப்பா. வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. 9 மாதங்களையும் கரம் பிடித்து நடந்த தெய்வம் 10ஆம் மாதத்தை காண கொடுத்தீங்கப்பா. அந்த பாக்கியத்திற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் பிள்ளைகள் செல்லக்கூடிய இந்த பிரயாணங்களை அறிந்திருக்கீங்க. எல்லா பிரயாணங்கள் வசதியும் வாக்கியத்தீங்க. ஒருவருக்கு ஒரு விலைகள் வராத அளவுக்கு பாதுகாத்து கொடுங்க. ரத்தம் ஒவ்வொரு மேல் தெளிக்கப்பட கிருபை தாங்க. தடையை நீக்கணும்பா கடந்து போன வார்த்தைப்படி எல்லா தடையும் நீக்கி போடுங்க. ஆண்டவர் விசேஷமாய் உங்களுக்கு காணிக்கைக்காக நன்றி ஆஜதா. பாரத்தோடு அதிகாலையில் தேடி வந்து பிள்ளைகளை அறிந்திருக்கேன் சாமி. உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், அவனோடு கூட இருப்பேன்னு சொன்ன தெய்வம் வழியெடுத்து காத்துக்கொள்ளுங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் எடுக்குமான ஆதரி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் மல்நிலையத்திற்கும்படி நம்முடைய இருத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்து எப்பொழுது நம்மோடு நிலைத்திருக்க கடவது. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வருவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். God bless you. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதரை